இங்கே விஜயா வந்து மனோஜ கூப்பிட்டு சொல்றாங்க, "இனிமே வந்து இவள்ட்ட நீ பேசவும் கூடாது, எதுவும் பழக்கவழக்கம் வச்சுக்கூடாது. இவ வந்து ஷோரூமுக்கும் வரக்கூடாதுங்கிறாங்க." அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, "ஆன்ட்டி நான் ஷோரூமுக்கு போகலன்டா கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பா?" அப்படிங்கிறாங்க. "என் புள்ள நெறையா படிச்சிருக்கான். அவன் பார்த்துக்குவான்." ஆமா இவ்வளவு நாளா என்ன பண்றாரு? உங்க புள்ளையா பார்த்தாரு கணக்கு வழக்கெல்லாம். அவருக்கு எது எங்க இருக்கு? யாரு பணம் குடுக்கணும்? யாருக்கு நம்ப பணம் குடுக்கணும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் எங்கேருந்து கணக்க பார்ப்பாரு ஆன்ட்டி? அப்படிங்கும்போது, "எல்லாம் அவனுக்கு தெரியும். இவ்வளோ படிச்சிருக்கான்ல, போர்ட பார்த்தியா? என் புள்ள எவ்வளோ படிச்சிருக்கான்ட்டு சொல்லிட்டு போடா இவள்ட்ட. இனிமே கடைக்கு வராதேன்னு சொல்லிட்டு போ. ஷோரூமுக்கு வராதேன்னு சொல்லிட்டு போ." அப்படிங்கும்போது, அதே மாரி சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து மீனா என்ன பண்ணுது, குறுக்க வந்து, "ஏன் அத்தை, இப்ப தானே பாட்டி சொல்லிட்டு போனாங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு, இனிமே எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல." அப்படின்னு, "உன் வேலை என்னமோ அத பார்த்துக்கிட்டு போடி." அப்படின்னு மீனா வந்து அவங்க திட்டி விடுறாங்க. இங்க மீனா இங்க ரோஹிணி என்ன பண்ணுது, ரூமுக்கு வந்துருது போ வேணான்னு சொன்னவுடனே, அப்போ வந்து ரோஹிணியோட அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி, "ரோஹிணி நாளைக்கு எனக்கு பொறந்த நாளுங்கிறாங்க." அப்ப அவங்க அம்மாவ பத்தி வீட்ல சொன்னத பத்தி நெனச்சுக்கிட்டு அப்படியே அழுவுது ரோஹிணி. அழுதுட்டு என்ன பண்ணுது, "நாளைக்கு நான் கண்டிப்பா வர்றேம்மா உன்ன பாக்க." அப்படிங்குது. இங்க என்ன பண்றாங்க, மீனாக்கு வித்யா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "என்ன மீனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு, "ஏங்க என்கிட்ட இனிமே பேசாதீங்கங்க நீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்ப எவ்வளோ பெரிய செய்தியெல்லாம் நீங்க மறைச்சிருக்கிறீங்க ரோஹிணிக்காக. இதெல்லாம் நீங்க தலையிடலாமாங்க? நீங்களும் வாழ வேண்டிய பொண்ணு தானே. நீங்க ஏன் இந்த மாரி செஞ்சீங்க? எங்க அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போது, யார் மீனா? ஏன் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "இல்ல இல்ல அத்தை, வித்யா பேசுறாங்க." "அவ ஏன் உனக்கு பேசுறா? இன்னும் அடுத்த குடிய கெடுக்கலான்னு பார்க்குறாளா அவ?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அத்தை, இல்ல அத்தைன்னு" ஃபோன புடுங்கி விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. விஜயா என்ன பண்றாங்க, ஃபோன புடுங்கி என்ன பண்றாங்க, வித்யா கிட்ட, "ஏன்டி உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? உனக்கெல்லாம் சூடு சொர்ணையா இல்லையாடி? நீ எல்லாம் ஒரு அப்பா ஆயிக்கு தான் பொறந்தியா? ஏன்டி இந்த மாரி பண்ண?" அவ வந்து ஏற்கனவே வந்து இந்த மாரி வந்து இது பண்ணவ, அவளுக்கு அவ வந்து ஏழப்பட்ட போட்டு பொண்ணு தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல அவள பத்தி எங்கள்ட்ட. நாங்க வந்து எடுத்திருக்கவே மாட்டோம்ல மனோஜுக்கு அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ஆன்ட்டி, அவ வந்து 2 பேரும் லவ் பண்ணாங்க." "என்ன லவ் பண்ணாங்க? என் புள்ள ஒரு காலமும் அவள லவ் பண்ணியிருக்க மாட்டான். இவ தான் மயக்கிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே ஃபோன் பண்ற வேலை, மீனாக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்டயும் சொல்றாங்க. இவள்ட்டலாம் பேசாதேன்ட்டு. உடனே வாங்கி என்ன பண்றாங்க, "மீனா இனிமே ஏங்க பேசுறீங்க? நீங்க ரொம்ப மறைச்சிட்டீங்கங்க. நான் உங்கள உண்மையா நெனச்சேன். ஆனா நீங்க வந்து இப்படி மறைப்பீங்கன்னு தெரியாதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்க வித்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. "போனா போது விட்றி, பெரிய இவ பாரு அவ. இல்லடி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கடி மீனா. நான் ஒரு ஒரு ஆள லவ் பண்றேன். அதுக்கு வந்து அவங்க தாண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு நல்லதெல்லாம் சொன்னாங்கடி." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன விட அவ பெருசா போயிட்டாளா?" அப்படிங்கும்போது, "அப்படி இல்ல ரோஹிணி. நீ வந்து வாழ்க்கையே பொய்யா சொல்லிட்டு இருக்கிற. மீனா வந்து அப்படி கிடையாதுடி ரோஹிணி. எனக்கு வந்து எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா? நான் ஒருத்தர லவ் பண்றேன்னோனே, அவரு எப்படி என்னான்னு எவ்வளவு எனக்கு வந்து நல்லது சொல்லிக் குடுத்தாங்க தெரியுமா?" அப்படின்னு. அப்ப மீனா புராணமே பாடிக்கிட்டு இருக்கு. "போடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவ பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது மீனாவோட அம்மா அந்த கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு ஏதோ ஒரு விஷயமா வந்து அந்த ஐயர பார்க்க வர்றாங்க. ஐயர பார்க்க வரும்போது, இங்க ரோஹிணியும் அந்த அம்மா உட்காந்துருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. "இந்த அம்மாவ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமால்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு இதில ஃபங்ஷன்ல முத்து அழைச்சிட்டு வந்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு, "தாலி பிரிச்சு போடும்போதே எப்போ பார்த்தோம் இந்த பொண்ண" அப்படின்னு நினச்சுக்கிட்டு, இந்த அம்மாவ பார்த்தோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு, அங்கேருந்து ரோஹிணி கிட்ட போய் பேச போறாங்க. "ஏம்மா ரோஹிணி நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி அப்படியே திகைச்சு போயிட்டு, "நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க?" "இல்லம்மா, ஐயர பார்க்க வந்தேன். ஒரு சேதி கேட்க வந்தேன்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சரிங்க சரிங்க ஆன்ட்டி, எங்களுக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனவுடனே என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க, "அம்மா வாம்மா, எங்க போனாலும் நமக்கு தொல்லையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோஹிணியும் பேசிட்டு இருந்துட்டு ரோஹிணி வந்து என்ன பண்றாங்க, சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுருதி என்ன பண்றாங்க, "என்ன ரோஹிணி நீங்க சமைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க இந்தன வாங்க, நான் தான் சமைச்சுட்டேன்ல." அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு அப்ப ஆன்ட்டிக்கு பிடிச்ச மருமக என்ன கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? இப்போ உங்கள சமைக்க விட்டாங்களா ஆன்ட்டி? அப்படிங்கும்போது, "இல்ல, எனக்கு தேவையானத என்னையே சமைச்சுக்க சொல்லிட்டாங்க ஆன்ட்டி." அப்படிங்கும்போது, "அதுவும் நல்லது தானே. உங்களுக்கு தேவையானது நீங்க சமைச்சுக்க வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதோட சேர்ந்து மீனாவும் சிரிக்குது.
சிரிக்கும்போது சொல்றாங்க, "எதுக்கு சிரிக்கிறீங்க 2 பேரும்? சமைக்கிறது ஒரு பெரிய இதா? பெரிய வேலையா? இத பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசுறாங்க ரோஹிணி. அப்புறம் என்ன பண்றாங்க, ரூமுக்கு வந்து, "உங்களுக்கு 2 பேருக்கு இருக்குடி. உங்கள 2 பேரையும் என்னைய அழுவ வச்சீங்கல்ல, உங்களையும் அழுவ வைக்கிறேன் பாருங்க. எப்படியெல்லாம் நீங்க கூடிய சீக்கிரமே நடக்கும் பாருங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல மறுபடி நான் வர்ற வாரம்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு மீனாக்கு தொந்தரவு குடுப்பாங்க, இல்ல ரோஹிணிக்கு சுருதிக்கு தொந்தரவு குடுக்க போறாங்க ரோஹிணி. இருந்தாலும் அவங்களுடைய பழைய வாழ்க்கை தெரியத்தான் போகுது. வித்யா மூலமா மறுபடியும் தெரிய போகுது. அப்போ இந்த இந்த பொய்ய எப்படி மறைக்க போறாங்கன்னு தெரியல. பாட்டி வந்து சத்தியம் வாங்கிட்டு வேற போயிட்டாங்க. இவங்க